இன்றைக்கி கத்திரிக்காய் கறிக்கு சாதாரணமாக மிளகா பொடி போட்டு செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் தனியாக இதுக்காகவே பவுடர் பண்ணி போட்டிருக்கேன். இதை எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹீஸ் கிச்சன். நிறைய பேர் வீடியோலாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ணியிருக்கீங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் வீடியோவெல்லாம் பார்த்தவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ பொடியை ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். தனியா 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், மிளகாய் வத்தல் 4-5 காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. பருப்பெல்லாம் சேர்க்கிற வரைக்கும் வறுக்கணும். இப்போது தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். தேங்காய் கொஞ்சம் ஒத்துக்காது, ஜீரணம் ஆகாது, ஹெவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் குறைச்சும் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் இதோடு சேர்த்து வறுத்து பொடி பண்ணிக்கலாம். ஏன்னா கருவேப்பிலையை நம்ம எல்லோரும் எடுத்து வச்சிடுறோம், அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால் இந்த மாதிரி பவுடர் பண்ணும்போது அதோடு சேர்த்து பவுடர் பண்ணிட்டா நம்ம உடம்புல சேரும். அது தேங்காயை ரொம்ப செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வாசனை வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறினப்புறம் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக கத்திரிக்காயை வதக்கணும். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். கடுகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். கடுகு வெடிச்சிட்டு இப்போது கத்திரிக்காய் இதோட சேர்த்துடுறேன். இது ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய், 4 பேருக்கு காணும் தாராளமாக. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருந்தால் இது நல்லா 3/4 பதம் வதங்கணும். அப்புறமா தான் பொடி சேர்க்கணும். கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம், முக்கால் பதத்துக்கு வதங்கிடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பொடியை இதோடு சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வைக்கணும் அடுப்பை. இப்போது கறி நல்லா பக்குவமாக ஆகிடும். இந்த மாதிரி தட்டு வச்சு மூடி இருக்கேன். ஒரு 2 நிமிஷம் இந்த சிம்மில் வைக்கணும். கத்திரிக்காயோட தன்மையை பொறுத்து கொஞ்சம் லேட்டாக கூட வேகும். சரியாக வேகலைன்னா இதை திருப்பியும் மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக வைக்கணும். ஒருவேளை ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கூட அதுக்கப்புறம் நல்லா கலரி விட்டுட்டு மூடி வைக்கணும். 2 நிமிஷம் ஆயிடுத்து. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் தனியா, கடலைப்பருப்பு அதெல்லாம் வறுத்து போட்டதுனால நல்லா கமகமான வாசனையாக இருக்குது, டேஸ்டாகவும் இருக்குது. இப்போது சூப்பரான கத்திரிக்காய் கறி ரெடி ஆகிடுது. இந்த கத்திரிக்காய் கறி சூடான சாதத்தில் நெய் சேர்த்து கலந்து சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லா சாதத்துக்கும் இதை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.